தாவேகாவுக்கு இடையூறு தந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அமைச்சர் KN நேரு கேள்வி. அதிமுக ஒன்றிணையாவிட்டால் திமுகவுக்கு தான் சாதகம். ஓ பன்னீர்செல்வம் கருத்து. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் விவசாயிகள் வாக்குவாதம். பொள்ளாச்சியில் பரபரப்பு. திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்களை அதிமுக ஆட்சிக்கு வந்தது மீண்டும் செயல்படுத்துவோம். EPS உறுதி. EPS முதலில் அதிமுகவை மீட்கட்டும். உதயநிதி விமர்சனம். திமுக நாடகங்களுக்கு அரசு பள்ளிகள் பலிகடா. அண்ணாமலை விமர்சனம். ராகுல் காந்தியின் வாகனம் பாஜகவினரால் மறிக்கப்பட்டது அரசியல் அராஜகம். செல்வ பெருந்தகை கண்டனம். நடிகர் சங்கத்திற்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல்? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. வாக்கு திருடர்கள் பதவி விலக வேண்டும் முழக்கம் நாடு முழுவதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி விமர்சனம். மேற்கு வங்கத்திற்கு திரும்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தலா 5,000 ரூபாய். மமதா பானர்ஜி அறிவிப்பு. பிரதமர் மோடியுடன் விரைவில் பேச உள்ளேன். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. நேபாளத்தில் நீடிக்கும் கலவரம். பிரதமர் வீட்டுக்கு தீ வைப்பு, களம் இறங்கிய ராணுவம். கோழைத்தனமான தாக்குதல். இஸ்ரேலுக்கு கத்தார் கண்டனம். சென்னையில் திடீர் மழை, கடும் போக்குவரத்து நெரிசல். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.